I've been following this ritual since I was a child. For me, it's a follow-on a spiritual path that was promised from past generations. Thaipusam is a day devoted to Lord Murugan, whereby we say thanks for all the prayers that he has blessed us with and for another prosperous year ahead. முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து காவடி தூக்கணும் ஒரு தினம். நிறையா பேர் நேர்த்திக்கடன் செலுத்தும் ஒரு விசேஷமான நாள். ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தைப்பூச திருநாளில் இந்து சமய பக்தர்கள் இந்து கடவுள் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி அருள் பெற உடலில் வேல் குத்தி காவடி தூக்குவார்கள். காவடி தூக்கினால் பாவங்கள் கழியும் என்ற நம்பிக்கையும் சிலருக்கு உண்டு. சிங்கப்பூரில் பக்தர்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலிலிருந்து ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயிலுக்கு 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று முருகப்பெருமானுக்கு காணிக்கை செலுத்துவார்கள். வழி நெடுகிலும் பக்தி பாடல்கள் ஒலிக்க காவடி தூக்கிச் செல்லும் பக்தர்கள் இடையிடையே ஆடுவார்கள். சில பக்தர்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் வெறுங்காலில் நடப்பார்கள். 2022 யுனெஸ்கோவின் புலனாகா கலாச்சார மரபுடைமை பட்டியலுக்கு முன்மொழிய தைப்பூச திருநாளை சிங்கப்பூர் தேர்ந்தெடுத்தது. தைப்பூச திருநாள் உள்ளூர் மக்களை மட்டுமின்றி சுற்றுப்பயணிகளையும் கவர்கிறது. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு தைப்பூசம் மீண்டும் முழு அளவில் நடைபெற்ற ஆண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம் என்றழைக்கப்படும் திரு எஸ். ராமநாதன், ஷண்முகம் என்றழைக்கப்படும் திரு ஷண்முகம் கோவிந்தராசு ஆகிய இரு பக்தர்களும் தைப்பூசத்திற்கு தயார்படுத்தும் கதையை இந்நிகழ்ச்சியில் பார்ப்போம். Kavadi is basically a vessel to show expression of sacrifice to Lord Murugan. It's made of metal and aluminum structure weighing at about 40 kilo and it's a mix of gold and silver. பக்தர்கள் உலோகத்தால் செய்யப்பட்ட காவடியை தூக்கிச் செல்வார்கள். காவடியை தாங்கி பிடித்திருக்க மேலுடலில் வேல் குத்துவது வழக்கம். பக்தர்களின் கன்னங்களிலும் நாக்கிலும் அலகும் குத்துவார்கள். அலகு குத்துவதில் சிங்கப்பூரிலேயே கைதேர்ந்தவராக கருதப்படும் திரு தமிழ்ச்செல்வன் சுப்பையா ஏகப்பட்ட பக்தர்களுக்கு அலகு குத்தும் பாக்கியம் பெற்றவர். சில பக்தர்கள் முதுகில் வரிசையாக சொருகிய சங்கிலிகளுடன் இணைக்கப்பட்ட ரதங்களையும் 4 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் செல்வார்கள். ஆனால் காவடி எடுப்பதற்கு முன் பக்தர்கள் சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நிறைவேற்ற வேண்டும். தைப்பூசத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பயணமும் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டிருக்கும். ராமுவும் ஷண்முகமும் தத்தம் கதைகளை சொல்கிறார்கள். I take 41 days ahead of the event, and that's when it's a time of change. Your mind changes,
all the negative thoughts, anything negative in your system has to be discarded from your mindset, right? The way you eat, the way you think, everything has got to be very, very progressively correct towards Thaipusam Day. I normally fast 1 week before Thaipusam, and I go on a vegetarian diet, and I refrain from shaving, cutting hair, cutting nails, and so on. And I sleep on the floor with a piece of yellow cloth. I will try to go to temple almost every day, pray more often. During that one week, I will try to meditate and have a peace of mind. At about 2 weeks prior to Thaipusam, if you're still not in that state of mind, chances are you're not going to be ready. And it's happened to me before. The only thing that was really wrong was my mind state was wrong. So I made an extra conscious effort the following year to follow the procedures to a T, and also to consciously, through meditation, to set my mind in focus. The following year was a fantastic year, I have to admit, because it followed all the guidelines and all was expected of myself and towards the whole culture. தைப்பூசத்திற்கு இன்னும் 2 நாள்களே உள்ளன. ராமுவும் ஷண்முகமும் இன்னும் தயார்படுத்துகிறார்கள். முருகப்பெருமான், விநாயகர் இருவரின் தாயான அம்மனை வழிபட்டு நல்லாசி பெறுவதற்காக சிராங்குன் சாலையில் உள்ள ஸ்ரீ வீரமாக்காளியம்மன் கோவிலுக்கு காலையிலேயே செல்கிறார் ராம். அம்மனின் ஆசியுடன் முருகப்பெருமானின் உருவச்சிலை அவரது காவடியில் வைக்கப்பட்டது. இதற்கிடையே ஷண்முகம் மாலையில் காவடியை எடுத்துச் செல்ல தயார்படுத்துகிறார். காவடி தூக்குவோர் தைப்பூச ஊர்வலம் தொடங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு அருகில் உள்ள வைப்பிடத்திற்கு காவடிகளை எடுத்துச் சென்று வைப்பது வழக்கம். தைப்பூசத்தன்று போக்குவரத்தும் ஆள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் என்பதால் அருகிலேயே எல்லாவற்றையும் தயார்படுத்திக் கொள்வது உதவியாக இருக்கும். ஷண்முகமும் அவரது நண்பர்களும் குறுகலான நடைவழியில் மிகவும் கவனமாக காவடியை கீழே தூக்கிச் செல்கின்றனர். பிறகு ஒவ்வொரு பாகமாக காவடியை சுமையுந்தில் ஏற்றுகின்றனர். எந்த ஒரு விபரீதமும் நேராதிருக்க காவடி சரியாக கட்டப்பட்டிருப்பதை கடைசியாக ஒரு முறை சரிபார்க்கிறார் ஷண்முகம். விடிந்தால் தைப்பூசம். ஷண்முகம் வைப்பிடத்திற்கு சென்று காவடியை இறக்கத் தொடங்குகிறார். காவடியை வைப்பதற்கும் ஓர் இடத்தை தேடுகிறார். தகுந்த இடம் கிடைத்ததும் காவடியை எடுத்து வைத்து கடைசியாக ஒருமுறை சரிபார்த்த பின் ஓய்வெடுக்க வீடு திரும்புகிறார். ஷண்முகம் விடியற்காலையில் காவடி தூக்குகிறார். அதனால் அவர் முடிந்தவரை ஓய்வெடுப்பது அவசியம். மாலையில் தனது காவடிக்கும் ரதத்திற்கும் நன்னீராட்டுச் சடங்குகளை நிறைவேற்றினார் ராம். ராமுவுடன் அவரது குடும்பத்தாரும் உற்ற நண்பரான வால்டன் சியாவும் உடன் இருக்கின்றனர். தைப்பூசத்தன்று காவடியை தயார்படுத்த உதவி செய்ய அனுமதிக்கப்படும் ஒருவர் வால்டன் மட்டும்தான். அதுவரை ராம் பாரம்பரியப்படி தனது காவடியையும் ரதத்தையும் தனி ஒருவராக தயார்படுத்துவார். This kavadi is built alone because of tradition. The people that were involved in this kavadi from days of old always did it themselves, and I'm following suit. It's until you do it alone and feel what you are doing, it's really pretty hard to appreciate. Predominantly, it's all individual, ritualistic. The preparation and stuff like that, nobody else is supposed to do it except myself. You're the one that
maintains everything, you're the one that puts everything together and stuff like that, and you're basically guarding over it all the time. It can be very, very tiring. And as much as I love to have somebody coming to help, I mean, towards the later part, like loading it up to the truck and transporting it, so fine, I have a few guys with me. தைப்பூசம் என்றாலே காவடிதான் மையம். காவடிகள் பலவித வடிவங்களிலும் அளவுகளிலும் வண்ணங்களிலும் வருகின்றன. பக்தர்கள் பலரும் உடல் அளவிலும் மனதளவிலும் சிரமங்களை தாங்கிக் கொண்டு டேங்க் சாலையில் உள்ள கோவிலுக்கு பாத யாத்திரையை தொடங்குவார்கள். ஒவ்வொரு பக்தரின் காவடியும் தனித்துவமானது. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையும் உண்டு. The kavadi that I'm wearing is basically a very, very old kavadi. It's been around for the last, about 63 odd years. I mean, the last person that was carrying it was my uncle. He was carrying it all the way for about 49 years, and by at that point in time, he was starting to fall ill, and he was looking for somebody to actually take over. I never wanted to take it up. As he went along through the years, I noticed he had to pick and choose the right persons. I tried my best to go around looking for people to take over, but somehow or other it just never worked. I took over and I carried on that ritual unbreakingly for the next 13 years. Yes, I'm a first generation kavadi carrier in my family. Back then I was only about 16 years old, and life was very tough and a lot of problems and issues. That's when I went to temple to pray, and I didn't know anything about kavadi at that age, but it just struck me that for a change in my life I should carry kavadi and see Murugan on Thaipusam day. I still can remember how I felt 25 years ago when I first carried my kavadi. You don't know what are you going in for, you don't know how are you going to carry that weight for that 4 kilometers. The whole body began to feel numb. The weight was too much on my shoulders and I was getting onto my hip. That's when I really prayed that I should somehow finish these prayers and to give me the strength to complete the prayers without taking it off halfway through. So eventually I managed to pull through and I completed my first year successfully. This kavadi is two parts. One part is being the radam. The radam is being the chariot, which is hooked up on my back, and that I have to pull along. And the second part is the Arigandam kavadi, the actual kavadi, which is basically holding up 118 piercings supported by the 4 main rods. There's no belt. It's almost akin to putting a pot on your head and trying to balance as you walk. Right? So there's a lot of balance involved. And this particular one, because it's that old, I've chosen not to modify it to make it any more comfortable. Okay, I prefer to do the procession at noon because that is the way it's always been done in my family. I think a lot of us have actually forgotten one of the prime movers in Thaipusam is Surya, the sun god. So out of pure respect for that, we follow on the tradition and it's never stopped. It's always been around that time. During the procession, apart from the milk that is fixed onto the kavadi, we also carry rose water, sandalwood powder, holy ash and panjamridam as a form of offering to Lord Murugan. பஞ்சாமிர்தம் தைப்பூசத்தின் ஒரு முக்கிய கூறு எனலாம். பஞ்ச என்றால் 5. பஞ்சாமிர்தத்தில் 5 வகை உணவுகள் சேர்க்கப்படுகின்றன. முருகப்பெருமானின் உருவச் சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் புனித பொருளாக பஞ்சாமிர்தம் கருதப்படுகிறது. Panjamridam is a sweet dish, right, with different herbs, spices and fruits put together. The end of the procession, we will bathe Lord Murugan with the Panjamridam. We'll collect it back and then we'll distribute it to everyone. It is the nectar of life and we are hoping that to give everybody a part of this blessing. ராமுவும் ஷண்முகமும் வெவ்வேறு விதமாக பஞ்சாமிர்தம் செய்வார்கள். We hold a very traditional method of preparing Panjamridam. Okay,
This same method may not be followed by everyone, but through tradition, we put it together out of respect for Lord Murugan. Yeah, but I'm not going to tell you exactly what it is. The way we prepare is a little bit different from people on the outside. பஞ்சாமிர்தம் செய்வதற்கு தேவையான பொருள்களை வாங்க ராமுவும் ஷண்முகமும் லிட்டில் இந்தியாவுக்கு செல்கிறார்கள். புத்தம் புதிய பொருள்களுடன் பஞ்சாமிர்தம் செய்வதற்காக தைப்பூசத்திற்கு முன்தினம் கடைக்கு செல்வது அவர்களின் வழக்கம். தைப்பூசத்தன்று பயன்படுத்த போகும் பூக்கள் உட்பட ராம் எல்லாவற்றையும் சொந்தமாக தேர்ந்தெடுக்கிறார். தேங்காய்கள் அபிஷேகத்திற்கு முக்கியமானவை. பக்தர்கள் அகங்காரத்தை கைவிட்டு இறைவனின் பாதத்தில் சரணாகதி அடையவும் கண்ணீர்களை தடுக்கவும் இந்த சடங்கு துணை புரிகிறது. பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கப்படும் முக்கிய பொருள்களில் ஒன்று பலாப்பழம். ராம் தேக்கா சந்தையில் எப்போதும் அதே பழக்கடைக்குத்தான் செல்வார். அவரது குடும்பத்தினர் 2 தலைமுறைகளாக அந்த கடையில்தான் பழங்கள் வாங்குகின்றனர். இன்று தைப்பூசத்திற்கு முன்தினம் பஞ்சாமிர்தம் செய்வதற்காக பூஜை அறைக்குள் நுழைய தயாராகிறார் ராம். சுகாதாரத்திற்காகவும் முருகப்பெருமானுக்கு ஒரு மரியாதையாகவும் ஒவ்வொரு பக்தரும் பஞ்சாமிர்தத்தின் தூய்மையை உறுதிப்படுத்த தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். Obviously, I need a shower. I gotta make sure I'm very, very clean. I'll tie my hair. I'll cover it up in a cloth. Cover my mouth so there's no breath. I make sure that I'm totally clean. Make sure fingernails all cut. Just hygiene is number one. What I'll do is I will go into a private room, i.e. my prayer room. Lock the doors. Nobody is allowed to disturb me during that time, because the mind state and the physical state, as you prepare this one by one, has to be in a pure state of surrender. And as you're doing this, your mind cannot be wandering all over the place. Almost 100%, 110% concentration on that preparation. And that alone takes me personally for maybe a small serving 3 to 4 hours. I take my time. I make sure that I concentrate. I sing songs, I sing hymns. I've already taken a vow of silence already by then. டன்லப் ஸ்ட்ரீட்டில் உள்ள இந்த கடையில்தான் ஷண்முகம் 1998ஆம் ஆண்டு தனது முதல் காவடியை பெற்றார். கடையின் காலஞ்சென்ற உரிமையாளர் திருப்புகழ் அந்த காவடியை அவருக்கு கொடுத்தார். ஷண்முகம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த கடையில்தான் தைப்பூசத்திற்கு தேவையானவற்றை வாங்குகிறார். ஷண்முகத்தின் வீட்டில் குடும்பத்தினர் ஒன்று கூடி பஞ்சாமிர்தம் செய்ய அவருக்கு உதவுகின்றனர். Panjamridam recipe was actually passed on to me by the seniors in the Kavadi group. We come together as a family. There's about 13 different fruits and items of honey, dates, banana, jackfruit, and all the sweet items. We have jaggery, sweet sugar, rock sugar, and all this. Then we prepare it normally on the day of the prayers. And we will get one of them to mix up all the different ingredients that is going to go into the Panjamridam, and we place it aside to bring it to temple. பஞ்சாமிர்தம் தயாரானவுடன் கலசம் மூடி வைக்கப்படும். பிறகு கலசத்தை பூஜை மாடத்திற்கு எடுத்துச் சென்று திருநீறு பட்டை பூசப்படும். கூடியுள்ள அனைவரும் பக்தி பாடல்கள் பாடி பஞ்சாமிர்த சடங்கை நிறைவு செய்வார்கள். தைப்பூசத்தன்று பக்தர்கள் பலரும் உடலில் வேல் குத்திக் கொள்வார்கள்.
மிகவும் நுணுக்கமாக செய்யப்படும் இந்த சடங்கு வலி மிகுந்ததாக இருந்தாலும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய தருணமாகும். உடலில் வேல் குத்தி கொள்வதே முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் செலுத்தும் பெருங்காணிக்கை. சிங்கப்பூரில் வேல் குத்துவதில் மிகுந்த அனுபவம் பெற்றவர் திரு தமிழ்ச்செல்வன் சுப்பையா. 15 வயசு இருக்கும் அப்போ ஆரம்பித்தாங்க குத்துறது. முதல் சிறு சிறு அளவு தான், நெத்தி அளவு, நாக்கழுத்து அளவு இதேமாரி தான் குத்திருந்தேன். அப்புறம் மெதுவாக அந்த நான் சொன்ன அந்த பி நந்தகுமாருக்கு அவருக்கு அளவு நிறையா குத்த ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு ஆளை கூட ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. நான் அளவு குத்தும் போது என் கையில் நடுங்குனுச்சு. போக குத்தும் போது எனக்கு அந்த பயம் தெரிஞ்சிட்டு, இப்போ ஒரு காவடி தெரிஞ்சிட்டு இப்படி குத்தினா இந்த மாரி உடம்புக்கு இப்படிப்பட்டவர், அதுக்கு தகுந்தாப்புல குத்திடுறது. வேல் குத்தும் போது வலி தெரியாதிருக்க திரு தமிழ்ச்செல்வன் சருமத்தை கிள்ளும் விதம் முக்கியமான ஒன்று. குத்தும் போது ரத்தம் வராது, ஆனால் வலி இருக்கும். ஆனால் அந்த வலியை தாங்க முடியும், நம்மளால் அந்த வலியை எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட வலி தான் நம்ம அதான் குத்துறதுலேயும் இருக்குது. நம்ம போட்டு அழுத்தி ஒரு மேலாற்ற சதையில் குத்துனோம்னா அது தாங்கிட்டே இருப்பாங்க. நம்ம காட்டு பெரிய ஊசி எடுத்து போட்டு ஆடு மாடுக்கு குத்துற மாதிரி குத்துனோம்னா முடியாது, அவங்களுக்கு வலி தாங்கும். ஏன்னா அது உடல் அவங்களும் வலி எடுக்கும். ஆனால் இப்போ நம்ம ஸ்லாவ் குத்தும் போது என் உடல், என் தம்பி உடல், என் மகன் உடல் மாரி நினைத்துக்கிட்டு அது மென்மையாக தான் குத்த பார்க்கணும். ரொம்ப அழுத்தமாகவும் குத்த தேவை, குத்தவும் முடியாது. ஏன்னா அந்த ஊசி வளைந்து விடும். ரொம்ப சதையில் மொத்தமான சதை எடுத்து குத்தினா அந்த ஊசி வளைஞ்சி விடும். அதனால் பார்த்து தான் நம்ம குத்துறது. குத்தும் போது சிலவங்க நான் ஸ்கீனை பார்ப்பேன். அதே முடி உள்ளவங்களும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குத்துறதுக்கு. வேர்த்துக்கிட்டே இருக்கவங்க அவங்க கொஞ்சம் ஈஸியாக குத்திடலாம். ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் கஷ்டம், வலிக்கிட்டு தான் இருக்கும். ட்ரை ஸ்கின் கொஞ்சம் பயம், ஏன்னா அது குத்தும் போது சதை சம்டைம் தெரிக்கும். ஏன்னா ரொம்ப ராஃபாக இருக்கிறதுனால அவங்க சம்டைம் ரேஷஸ்மே இருக்கும், உடம்புல வேண்டியிருப்பாங்க. அது லேசாக பார்த்து தான் குத்தணும், அவசரப்பட்டு குத்திடக்கூடாது. குத்தும் போது ரத்தம் வராது, அவுக்கும் போது சில பேர்களுக்கு ரத்தம் வரும். ஏன்னா காவடி தூக்கி கூட அங்கே இடிச்சிடுவாங்க, அசைவு இருக்கிறதுனால எடுக்கும் போது, இல்லை ரொம்ப வேகமாக எடுத்தாலும் கொஞ்சோண்டு ஸ்லைட்டாக ரத்தம் இருக்கும். அப்படி ஒரு ரத்தம் குடமாக ஊற்றாது. One week before Thaipusam, we will go over to Mr. Tamil Selvan's house and give him a varasattattu that consists of shirt, vesti, towel and other prayer stuff, and we will formally invite him for our Kavadi prayers. He will then come over on the day and lead the whole prayers and do the piercing for us. So this is the highest form of respect that we offer for the elders. தைப்பூசத்திற்கு இன்னும் சில மணி நேரமே உள்ளது. ஷண்முகம் இறுதி வழிபாட்டை முடித்துவிட்டு தன்னுடன் 4 கிலோமீட்டர் தூரம் உடன் நடக்கப் போகும் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஆசீர்வதிக்கிறார். பூஜை மாடத்தின் இழுப்பறையிலிருந்து முருகப்பெருமானின் சிலையை கையில் எடுத்து புனித துணியில் மடித்து வாசல் கதவுக்கு நடந்து செல்கிறார். சிலையுடன் ஷண்முகம் கிளம்பும் முன் வீட்டுக்கு வெளியில் உள்ள நடைவழியில் பாதியாக வெட்டிய எலுமிச்சம்பழங்களை இரு பக்கமும் வீசி வாசல் தூய்மைப்படுத்தப்படுகிறது. பிறகு தேங்காய் மீது சூடம் ஏற்றப்படுகிறது. தரையில் வீசப்படும் அந்த தேங்காய் சில்லு சில்லாக உடைகிறது. அதன்பின் ஷண்முகம் தைப்பூச ஊர்வலத்தை தொடங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு புறப்படுகிறார். நள்ளிரவு நெருங்கிவிட்டது. தைப்பூசத்திற்காக ஏகப்பட்ட மக்கள் கோயிலில் காத்திருக்கின்றனர். பக்தி பரவசமூட்டும் இசை, வழிபாட்டு கூச்சல், ஆட்டம் எங்கிலும் நிறைந்துள்ளன. இங்குள்ளவர்களில் பலரும் பால்குடம் தூக்குவதற்காக காத்திருக்கின்றனர். நள்ளிரவு நெருங்க நெருங்க சத்தமும் உற்சாகமும் கூடுகிறது. நள்ளிரவு 12 மணிக்கு கோயில் வாசல் திறக்கிறது. நூற்றுக்கணக்கான பக்தர்களுடன் தைப்பூச ஊர்வலம் தொடங்குகிறது. பக்தர்கள் சாலையை கடக்க கோயில் அதிகாரிகளும் காவல்துறையினரும்
வழிகாட்டுகின்றனர். உற்றத்தார் புடைசூழ சண்முகம் கோயிலுக்குள் செல்கிறார். கோயில் வளாகத்திற்குள் நுழைந்ததும் காவடியை அமைப்பதற்கு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்தனர். திரு தமிழ்ச்செல்வன் நாள் முழுவதும் வேல் குத்தும் அரும் பணியை தொடங்க வந்துவிட்டார். சண்முகத்தின் உதவியாளர்கள் காவடியை தயார்படுத்த ஆரம்பிக்கின்றனர். சண்முகத்திற்கு வேல் குத்த தொடங்கும் முன் கடைசியாக ஒரு சடங்கு செய்யப்பட வேண்டும். இதுவே ஆக நுட்பமான சடங்கு. இதற்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் தரையில் வரிசையாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. சண்முகம் செலவு பாராமல் அனைத்தையும் சீராக செய்திருப்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொள்கிறது. இதுவரை சண்முகம் செய்த அனைத்து ஆயத்தங்களுக்கும் இந்த தருணமே முத்தாய்ப்பு. ஆறு மணி நேரத்திற்கு பிறகு ராம் தனது காவடியை வீட்டிலிருந்து சுமையுந்தில் ஏற்ற தயாராகிறார். சண்முகத்தை போலல்லாமல் தேங்காய் உடைக்கும் சடங்கை ராம் தாமே செய்கிறார். பாதுகாப்பான பயணத்திற்கு பாதகமாக இருக்கக்கூடிய ஆன்மீக தடங்கல்களை தகர்ப்பதே அவரின் நோக்கம். வால்டனும் நண்பர்களும் காவடியையும் ரதத்தையும் கவனமாக சுமையுந்தில் ஏற்றுவதை ராம் கண்காணிக்கிறார். அவருக்கு முக்கியமான இன்னொரு பொருளும் உள்ளது. My grandfather's walking stick. You'll be carrying? Yeah, I have to. This has always been carried in this kavadi. காவடியிலும் ரதத்திலும் மாட்டப்பட்டுள்ள பொருள்கள், குறிப்பாக மயில் இறகுகள், காற்றில் பறந்து விடாதிருக்க முறையாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த மயில் இறகுகள் முதல் நாளிலிருந்து காவடியிலும் ரதத்திலும் இருந்து வந்துள்ளன. வால்டன் கடைசியாக ஒரு முறை சோதனையிட்ட பிறகு எல்லோரும் கோயிலுக்கு புறப்பட்டனர். பருவநிலை சாதகமாக இருப்பதாக தோன்றினாலும் பிற்பகலில் மழை பெய்யுமோ என்ற கவலை நிலவுகிறது. மழை பெய்தால் ராமின் தைப்பூச ஊர்வலம் அதிக சவால் மிக்கதாகிவிடும். 20 நிமிடம் கழித்து ராம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை வந்தடைகிறார். அவரது உற்றத்தார் காவடியை இறக்குகின்றனர். ராமின் காவடியை வால்டன் தோளில் சுமக்க அனைவரும் காத்திருக்கும் பகுதிக்கு செல்கின்றனர். பல மணி நேரம் கடந்த பின்னும் பக்தி பாடல்கள் இன்னும் அயராமல் ஒலிக்கின்றன. மக்கள் கூட்டத்தை சமாளித்து தனது காத்திருக்கும் பகுதியை அடைகிறார் ராம். ரதத்தையும் காவடியையும் அவர் வைக்குமிடம் அவரது மாமா தைப்பூசத்தில் பங்கெடுக்க தொடங்கிய காலத்திலிருந்து அவரது குடும்பத்திற்கு சொந்தமானது என்ற புரிதல் கோயிலில் நிலவுகிறது. பல்வேறு இசைக்குழுக்கள் தாளவாத்திய கருவிகளுடன் ஒன்றுக்கொன்று போட்டியிடுவது போல பக்தி பாடல்கள் பாடும் சத்தம் எங்கும் நிறைந்திருக்கிறது. வால்டன் ரதத்தையும் காவடியையும் தயார்படுத்துகிறார். உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு திருகாணியாக பூட்டுகிறார். அதே சமயத்தில் ராம் பூஜைக்கு தயார்படுத்துகிறார். பூஜை பாயில் ஒவ்வொரு பொருளையும் சீராக எடுத்து வைக்கிறார். ஆதரவு வழங்க வந்திருக்கும் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் ராம் ஆசீர்வதிக்கிறார். அவர்களில் ஒருவர் முத்து மாமா. ராமின் தைப்பூச நேர்த்திக் கடனுக்கு உதவி செய்வதாக ராமின் காலஞ்சென்ற மாமாவுக்கு அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். இருவரும் சேர்ந்து காவடியின் சிகரத்தில் புனித நாணல் கட்டுகின்றனர். ஊர்வலத்தின் போது காவடிக்கு சக்தி அளிக்க புனித நாணல் உதவும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சீராக தயாரானவுடன் ராம் குளிக்கச் செல்கிறார்.
நீராடிய பின் ராமின் உடலில் விபூதி பூசப்படுகிறது. ராம் உற்றத்தாரையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதன்பின் காவடிக்கு முன்னால் நின்று கண்களை மூடிக்கொண்டு சிந்தையை ஒருநிலைப்படுத்துகிறார். சூடம் ஏற்றிய தேங்காயை எடுத்துச் சென்று விநாயகரிடம் பலமும் ஆதரவும் வேண்டுகிறார். இதுதான் அலகு குத்தும் சடங்கின் முதற்படி. விநாயகரை வழிபட்ட பின் தேங்காயை உடைக்கிறார். ராம் காவடி தூக்கிச் செல்ல வேண்டிய நண்பகல் நேரம் நெருங்குகிறது. ஆனால் திரு தமிழ்ச்செல்வன் அருகில் இல்லை. அதனால் தனது நெற்றியில் அலகு குத்தி சடங்கை தொடங்கி வைக்க முத்து மாமாவிடம் உதவி கேட்கிறார் ராம். விநாயக பெருமானுக்காக காணிக்கையாக முதல் அலகு குத்தப்படுகிறது. ராம் மாமாவுக்கு நன்றி சொல்கிறார். ஆனால் நண்பகல் நேரத்தை ராம் தவறவிட்டு விடுவாரோ என்பது இன்னமும் ஒரு கேள்விக்குறி. சண்முகம் எந்த பிரச்சனையும் இன்றி அலகு குத்திக் கொண்டு தயாராகிவிட்டார். எண்ணமெல்லாம் முருகப்பெருமான் நிறைந்திருக்க பலி அவரை முடக்கிவிடவில்லை. அதே இடத்தில் சில மணி நேரத்திற்கு பிறகு ராம் அலகு குத்திக் கொள்வார். திரு தமிழ்ச்செல்வன் வந்தவுடனே ராமின் உடலை சோதனையிடுகிறார். பிறகு அலகு குத்த அணியினருக்கு வழிகாட்டுகிறார். ராமின் காவடி தனித்துவமானது. அலகு குத்துவதற்கு முன் காவடியை ராம் முதலில் சுமக்க வேண்டும். கடைசி அலகு குத்தும் வரை பாரம் முழுவதையும் அவரே தாங்கியிருக்க வேண்டும் என்பதால் ஆழ்ந்த மனத்திடம் அவசியம். திரு தமிழ்ச்செல்வனும் அவரது அணியினரும் ராமின் உடலில் அலகு குத்துகையில் வலி இருப்பதாக தெரியவில்லை. While I'm getting pierced, okay, is a very transcending experience, right? You're in a full state of meditation, and you're just transcending your normal self. You're not exactly man on the street anymore, right? You're not living a life of comfort anymore, right? So, and as it happens, you have gone to that level, that further level of surrender, and that puts your mind state at a slightly separate level. I can't elaborate further than that, no. But you do become a little bit different. ராம், சண்முகம் இருவரது காவடிகளிலும் இறுதி திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. அவர்கள் நெடுந்தூர நடைப்பயணம் சுமூகமாக இருப்பதற்காக டேங்க் ரோடு கோயிலுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து செல்ல இருவரும் கோயில் வாசலில் காத்திருக்கின்றனர். During my first year, I carried in the evening, and I realized that there was a very bad mistake that I did because I got stuck in the jam. Everyone was not moving, and I was getting so tired. That's when I thought to myself that the following year I should give it a try by carrying in the morning instead. It actually worked perfectly for me because there wasn't any form of hindrance in front of me. I could walk at my own pace. I always find that the morning part of Thaipusam is always the best time to carry Kavadi. Okay, I prefer to do the procession at noon because that is the way it's always been done in my family. We used to do it very early in the morning, we used to do it later in the evenings, and my uncle went through this like 50 over years, so he had to choose the right energies at the right time, and he felt that being at noon would be best. ராமுவும் ஷண்முகமும் நடைப்பயணத்தை தொடங்க அனுமதி கிடைத்துவிட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் அனைவரும் புறப்படுகின்றனர். When we leave the temple, the Kavadi dance will normally be at the entrance of the temple for a good 3 to 4 minutes. After we straight away, I will start to walk
and I'll walk non-stop. I will not really dance during the procession because once the kavadi is on my shoulders, all that I can think of is to reach Teng Road Temple as the fastest time because I'm so eager to see Lord Murugan with my kavadi on me. Carrying the kavadi after a 2-year break was slightly different because physically it's a bit challenging as age is also catching up. I suffered cramps on my left foot towards the end of the procession. I told myself that I have to complete that whole journey, and the support given by my family was very crucial. You know, they sing songs, they clap hands, they got me moving, they encouraged me to, they keep on telling me that you're almost there. The favorite part of the whole journey is when I enter his temple at my highest point of my prayers, when I'm so energized to see him with my kavadi on me. முருகப்பெருமானின் சந்நிதியை சென்றடையும் முன் ராமுவும் ஷண்முகமும் ஆணிப்பாதம் அணிவார்கள். இந்த காலணிகளை இடும்பனின் செருப்பு என்றும் சொல்வார்கள். முருகப்பெருமானுக்காக காவடி சுமந்த முதல் பக்தர் இடும்பன் என்று புராணங்கள் சொல்கின்றன. இதனால் முருகனின் அருள் வேண்டிச் செல்வோர் ஆணிப்பாதம் அணிவது ஒரு யோக முறையாகிவிட்டது. I'm glad that everything went on as per plan on Thaipusam Day. This was really possible with the help of my family and my friends. நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட ஷண்முகம் குளித்து சுத்தமாக வீடு திரும்புவார். பின்னர் கோயிலுக்கு திரும்பி வந்து மற்ற பக்தர்களுக்கு உதவி செய்வார். திட்டமிட்ட நேரத்திற்கு பதில் 1 மணி நேரம் தாமதமாக நடக்கத் தொடங்கிய ராம் வேகமாக நடக்க முயற்சி செய்கிறார். அவரது மாமா பக்கத்திலிருந்து அவருக்கு ஊக்கம் கொடுக்கிறார். சூழ்நிலை நம்பிக்கை அளிக்கிறது. ஆனால் வானில் கருமேகம் திரண்டது. மழை கொட்டத் தொடங்கியது. If it rains, the whole kavadi gets a little bit heavier. People get disoriented. ராம் எப்படியாயினும் நடையை பூர்த்தி செய்வதில் உறுதியாக இருக்கிறார். காரணம் 2015 தைப்பூசத்தில் அவர் பங்கு பெறுவதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய அந்த மோசமான விபத்து நேர்ந்தது. In 2015, I had an accident and I was hospitalized. I was in ICU for 11-16 days. It was really quite bad because I'd lost nearly all senses. I couldn't use my hands. I had broken one hand, broken my neck, broken my hip. I couldn't really walk. I had to learn how to walk. I had to learn how to hold a glass. I had to learn how to coordinate all over again. I torn both shoulders. It's like there was almost nothing I could do myself. I used to speak quite a few languages. After the accident, I lost not only Tamil, I lost a few languages. Tamil being the most significant. In fact, I developed this speech impediment even with English. There are certain times that I just totally forget. Rain or shine, it does not matter. We still have to walk. Towards the end, I couldn't wear the Ani Padam in time, and I couldn't do the dance routine because we didn't exactly know where the altar was.
everybody was too confused because at that point in time it was just a heavy rain, it was a downpour, and everybody was disoriented. By the time I saw the altar, it was a little bit too late, and by the time I wanted to put up the Anipadam, I'd already walked quite a bit. For the sake of everybody else, for the entourage that was there, it's best not to make things complicated for everyone. மனத்திடம் சிறிதும் குன்றாமல் ராம் பயணத்தை பூர்த்தி செய்துவிட்டார். இனி ராமின் ரதத்தை கழற்றி காவடியை இறக்க வால்டன் உதவி செய்வார். ராமின் உடலில் அலகு குத்திய இடங்களில் காயம் ஆற விபூதி பூசப்படுகிறது. ராம் தனக்கு துணையாக வந்த உற்றத்தார் அனைவருக்கும் பஞ்சாமிர்தம் வழங்குகிறார். மழையிலும் ராம் தனது குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் பேசி மகிழ்கிறார். அனைவரும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்த பின் வீட்டுக்கு புறப்படுகின்றனர். On the third day after Thaipusam, we will have a closing prayer which is called Iduman Pujai. We say thanks to Lord Murugan and we do a prayers for Iduman. Iduman is a deity that became a servant to Lord Murugan, and he was the one who forefronted and started this whole movement. He was the one who carried up the 2 hills on Thaipusam day to see Murugan to have his prayers granted. So we say thanks to Iduman and we conclude Thaipusam. I'll do quite elaborate prayers, and at the end of the prayers we will finish off by going back to a non-vegan lifestyle. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் காவடி எடுக்கும் ஒவ்வொருவரது வாழ்விலும் தைப்பூசம் எப்போதுமே சிறப்பிடம் வகிக்கும். ராமுவும் ஷண்முகமும் தங்கள் வாழ்வின் ஆக முக்கியமான ஊர்வலம் செல்ல அடுத்த ஆண்டும் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள். At the end of the day, you think about Lord Murugan, look, he holds the elixir of life. It may also because of him I'm alive.